அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27 கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9 ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுகிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். பிரான்ஸ் தேசிய தினம் லா ஃபெத்து நேஷனல் 14 ஜூயே பெஸ்டி டே. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 14 அன்று பிரான்ஸ் தனது தேசிய தினத்தை மிகுந்த சிறப்புடன் கொண்டாடுகிறது. இந்த நாள் 1789 ஜூலை 14 அன்று பாரிஸில் அமைந்திருந்த பெஸ்தி சிறைச்சாலை மக்களால் கைப்பற்றப்பட்ட நிகழ்வை நினைவு கூர்கிறது. 1789 ஜூலை 14 அன்று பாரிஸில் இருந்த பெஸ்தி என்ற கோட்டை சிறையை மக்கள் தாக்கி கைப்பற்றினர். இந்த நிகழ்வு பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கத்தை குறிக்கும் வரலாற்று சம்பவமாக கருதப்படுகின்றது. பெஸ்தி முதலில் ஒரு கோட்டையாக கட்டப்பட்டது. பின்னர் அது அரசரின் ஆட்சிக்கு எதிராக கருதப்பட்டவர்களை விசாரணையின்றி அடைத்து வைக்கும் அரசியல் சிறைச்சாலையாக மாறியது. எனவே அது மன்னராட்சியின் அடக்குமுறையின் சின்னமாக மக்களால் பார்க்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 1780 காலகட்டத்தில் பிரெஞ்சு மக்கள் வறுமையில் வாடினார்கள். பொருளாதார சமூக சிக்கல்கள் மேலெழுந்திருந்தன. 16ஆம் லூயி மன்னரின் கடுமையான வரி விதிப்பு மக்களை துன்புறுத்தியது. உணவு பற்றாக்குறை மக்களை வாட்டி வதைத்தது. சாமானிய மக்களின் உணவாக பான் விளங்கியது. அதன் விலை அதிகரித்திருந்தது. இதனை கூறுகின்ற பொழுது மகாகவி பாரதியின் வரிகள் மனதில் எழுகின்றன. அதுதான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்பது. இந்த புரட்சி பிரான்சில் நிகழ்ந்தது. 1780 மன்னருக்கும் ராணிக்கும் எதிராக மக்கள் பேசினர், ஒன்று கூடினர். புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். மன்னர் மக்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. மக்கள் மிகுந்த சோர்வுக்கு உள்ளானார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் ஜாக் நெக்கே பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. 16ஆம் லூயி மன்னர் பாரிஸ் நகரத்தை இராணுவத்தால் நிறைத்தார். மக்கள் சீற்றமடைந்தார்கள். மன்னரை எதிர்த்த மக்கள் அனைவரும் பெஸ்தி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்த செயலால் மக்களும் புரட்சியாளர்களும் பெரும் கோபமடைந்தார்கள். இந்த பெஸ்தி சிறையில் பெருமளவில் போர்க்கருவிகள், வெடிமருந்துகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தமை புரட்சியாளர்களின் கவனத்திற்கு உள்ளானது. துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் தமதாக்கி வைத்திருந்த புரட்சியாளர்களுக்கு வெடிமருந்து தேவை என்பது அதிகமாக இருந்தது. இதனால் பெஸ்தி சிறை கோட்டை மீது தாக்குதல் மேற்கொள்ள பிரெஞ்சு புரட்சியாளர்கள் முடிவு செய்தார்கள். இந்த பெஸ்தி சிறை தகர்ப்பே பிரெஞ்சு புரட்சியின் மிக முக்கியமான தொடக்கமாக வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. பாரிஸ் பெஸ்தி சிறை கோட்டை புரட்சியாளர்களால் தாக்கப்பட போகிறது என்பதை அறிந்திருந்த பெஸ்தி கோட்டையின் இராணுவ ஆளுநர் பெர்னார்ட் ரெனே ஜோர்தான் டு லொனே மேலதிகமாக படையினரை அரசிடம் கேட்டிருந்தார். கோட்டை வாயில் பாலம் மூடப்பட்டது. 1789 ஆண்டு ஜூலை 14 அன்று அதிகாலையில் ஆயுதங்கள் ஏந்திய பெரும் கூட்டம் பெஸ்தி சிறைச்சாலையை சுற்றி வளைத்தது. பெர்னார்ட் ரெனே ஜோர்தான் டு லொனே அச்சமடைந்து கோட்டையின் மேல் ஏறி வெள்ளை கொடியுடன் சரணடைவதாக கூறிய பொழுதிலும் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெஸ்தியை பாதுகாக்க முடியாது என உணர்ந்த அவர் தூக்கு பாலங்களில் ஒன்றை இறக்கி வாயிலை திறந்துவிட்டார். உள்ளே ஆயுதங்களுடன் நுழைந்த மக்கள் படை அவரை பணைய கைதியாக்கியது. அந்த சிறைச்சாலை புரட்சியாளர்களால் தகர்க்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டிருந்த 7 பேர் மீட்கப்பட்டார்கள். இந்த நாள் தான் பெஸ்தி நாள் என கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 8 சிறை காவலர்களும் 100 பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
பணைய கைதியாய் பிடிக்கப்பட்டு நகர மன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆளுநர் பெர்னா ரெனே பெரும் கூட்டத்தினரால் கொல்லப்பட்டார். இந்த சிறைச்சாலை பெரிய ஆயுதங்கள் எதுவும் இன்றி கைகளினாலேயே உடைக்கப்பட்டது. செங்கல்லாக பெயர்க்கப்பட்டது. அந்த செங்கற்கள் மக்களிடையே வழங்கப்பட்டன. சிலர் விற்பனையும் செய்தார்கள். அந்த கற்கள் அரச கொடுங்கோல் முடிவின் சின்னமாக கருதப்பட்டன. பஸ்தி தாக்குதல் நிகழ்வு இறுதியில் மன்னர் 16ஆம் லூயி, அவரது மனைவி மேரி அந்துவானேத் ஆகியோர் 1793 சிறை சேதம் செய்யப்படுவதற்கு வழிவகுத்தது. கொடுங்கோல் ஆட்சியின் குறியீடான பஸ்தி இன்று விடுதலையின் சின்னமாக ஆகியது. இந்த பஸ்தி கோட்டை பிரெஞ்சு புரட்சியின் சின்னமாக இருக்குமா என்று நீங்கள் தேடிச் சென்றால் ஏமாற்றமடைவீர்கள். இந்த கோட்டை வரலாறு படைத்த சிறை இருந்த இடத்தில் இப்பொழுது ஓர் உணவகம் அமைந்திருக்கின்றது. பஸ்தி கோட்டையில் இருந்து எடுக்கப்பட்ட கல் தூணின் ஒரு பகுதி பஸ்தி மெட்ரோ நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதுவே மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1789 ஜூலை 14 அன்று மக்கள் ஆயுதங்களை கைப்பற்றி பஸ்தி சிறையை கைப்பற்றியமை ஒரு குறியீட்டு வெற்றியாக மாறியது. இந்த சம்பவம் பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கமாக கருதப்படுகின்றது. மேலும் 1790 ஜூலை 14 அன்று நடைபெற்ற ஃபெத்துலா ஃபெடரேஷியோ என்ற தேசிய ஒற்றுமை விழாவும் இந்நாளில் வரலாற்றில் முக்கிய இடம் பிடிக்கிறது. பிரான்சின் தேசிய தினமாக பிரகடனப்படுத்தப்பட்ட 14 ஜூயே பஸ்தி சிறையின் வீழ்ச்சி முழுமையான மன்னராட்சியின் அதிகாரத்திற்கு முடிவின் தொடக்கமாக அமைந்தது. பிரெஞ்சு புரட்சிக்கு வலுவான ஊக்கமாக இது இருந்தது. பின்னர் உருவான பிரெஞ்சு குடியரசின் அடிப்படை மதிப்புகளான லிபர்டே சுதந்திரம், இகாலித்தே சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டே சகோதரத்துவம் ஆகியவற்றின் அடையாளமாக மாறியது. 14 ஜூயையை தேசிய தினமாக 1880ஆம் ஆண்டு பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. பிரான்சில் இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக லா ஃபெத்து நேஷனல் தேசிய தினம் என்று அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இது பஸ்தி டே என்ற பெயரில் பரவலாக அறியப்பட்டாலும் பிரெஞ்சு மக்கள் பொதுவாக Le 14 ஜூயே அல்லது லா ஃபெத்து நேஷனல் என்றே குறிப்பிடுகின்றார்கள். எனவே பஸ்தி சிறை உடைப்பு என்பது 7 கைதிகளை விடுவித்த சம்பவம் என்பதற்காக அல்ல, அடக்கு முறைக்கு எதிராக மக்கள் எழுச்சி பெற்று சுதந்திரமும் குடியரசு மதிப்புகளும் உருவாக வழிவகுத்த வரலாற்று திருப்புமுனையாக இருந்ததாலேயே அது உலக வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 2026 ஜூலை 14 அன்று பிரான்ஸ் முழுவதும் அரசு விழாக்கள், அணிவகுப்புகள், கலாசார நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இது பிரெஞ்சு மக்களின் தேசிய ஒற்றுமையையும் குடியரசு மரபையும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் முக்கியமான நாளாக திகழ்கிறது. பாரிஸின் சாம்பெலிசே வீதியில் உலக புகழ்பெற்ற இராணுவ அணிவகுப்பு பத்ரோய் டு பிரான்ஸ், விமானப்படையின் வான்வழி சாகச காட்சி, குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் அரசு விழாக்கள், இரவு நேரத்தில் டூர் எய்ஃபெல் அருகே இசை நிகழ்ச்சிகள், நாடு முழுவதும் மக்கள் விழாக்கள், இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் குடும்ப கொண்டாட்டங்கள் என்பன நடைபெறும். 2026ஆம் ஆண்டின் பிரான்ஸ் தேசிய தினம் 14 ஜூயே வழக்கமான கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஒற்றுமையை வலியுறுத்தும் கருப்பொருளுடன் நடைபெறுகிறது. இதன் மையக்கரு ரூபை ஸ்ட்ராட்டஜிக் டு லோரோப், ஐரோப்பாவின் மூலோபாய விழிப்புணர்வு ஆகும். இந்நாளில் பாரிஸ் சாம்ப்ஸ்-எலிசே நிகழ்ச்சிகள். காலை 9:50க்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்களின் வருகை, 10 மணிக்கு படையினரின் அணிவகுப்பு, 10:21க்கு போர் விமானங்களின் வான்வழி அணிவகுப்பு, 10:28க்கு காலால் படை அணிவகுப்பு, 11:30க்கு இராணுவ உலங்கு வானூர்தி அணிவகுப்பு, 11:31க்கு இராணுவ மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு படைகளின் வாகன அணிவகுப்பு, 11:48க்கு குதிரைப்படை அணிவகுப்பு, 11:50க்கு நிகழ்ச்சிகள் நிறைவடையும். 12 மணிக்கு குடியரசுத் தலைவர் தனது மாளிகைக்கு திரும்புவார். 2026 14 ஜூயே சுமார் 6686 வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள், 98 விமானங்கள், 33 உலங்கு வானூர்திகள், 315 இராணுவ மற்றும் பாதுகாப்பு வாகனங்கள், 193 குதிரைகள், தரைப்படை,
கடற்படை, விமானப்படை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த செயற்பாட்டை நேரடியாக காட்டும் புதிய வகை விளக்க அணிவகுப்பும் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்கிறது. வழக்கமாக ஜூலை 14 இரவு நடைபெறும் டூர் ஈஃபிள் வான வேடிக்கை இந்த ஆண்டு 2016 நீஸில் நடைபெற்ற பயங்கரவாத செயலின் 10வது நினைவேந்தலை முன்னிட்டு ஜூலை 13 இரவுக்கு மாற்றப்பட்டது. அதற்கு முன் இசை நிகழ்ச்சியும் நடைபெறும். கடும் வெப்ப அலை மற்றும் அதிகளவிலான மக்கள் பங்கேற்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சில மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படலாம் என அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சாம்பெலிசே பாதுகாப்பு வலயத்திற்குள் செல்ல முன்பதிவு அல்லது QR அனுமதி தேவைப்படலாம். இது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் அவர்களின் பதவிக்காலத்தின் கடைசி 14 ஜூயே தேசிய தின கொண்டாட்டமாக அமைவதும் இந்த ஆண்டின் மற்றுமொரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பிரான்ஸ் தேசிய தினமான Le 14 ஜூயே லா ஃபெத்து நேஷனல் என்பது அரசு விழாவாக மட்டுமல்ல, மக்களும் குடும்பங்களும் ஒன்று கூடி கொண்டாடும் மிக முக்கியமான தேசிய விடுமுறை நாளாகும். வீடுகள், நகரமன்றங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்படும். பலர் தேசிய நிறங்களான நீலம், வெள்ளை, சிவப்பு உடைகளையும் அணிந்திருப்பார்கள். பாரிஸின் சாம்பெலிசே வீதியில் நடைபெறுகின்ற அணிவகுப்பை ஆயிரக்கணக்கானோர் நேரில் காண்கின்றார்கள். கோடிக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சி வழியாக நேரலையாக அவற்றை பார்க்கிறார்கள். விமானப்படையின் வான்வழி சாகசம் முக்கிய ஈர்ப்பாகும். பாரிஸ் நகரத்தில் மட்டுமல்லாமல் பிரான்ஸ் முழுவதும் உள்ள நகரங்களிலும் கிராமங்களிலும் மக்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த 14 ஜூயே நாளை கொண்டாடுகின்றனர். நகர மன்றங்கள் மற்றும் பொது வழிகளில் இலவச இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மக்கள் வீதிகளிலும் பூங்காக்களிலும் நடனமாடி இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பல் தே பொம்பியே தீயணைப்பு வீரர்களின் நடன விழா. இது பிரான்சின் மிகவும் புகழ்பெற்ற மரபுகளில் ஒன்று. பல தீயணைப்பு நிலையங்கள் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டு இசை, நடனம் மற்றும் விருந்து ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றன. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் இதில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த ஆண்டு நிலவும் வெப்ப அலையால் பல் தே பொம்பியே தீயணைப்பு வீரர்களின் நடன விழா சில நகரங்களில் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தேசிய தினத்தில் குடும்பத்தினரும் நண்பர்களும் ஒன்று கூடி மதிய அல்லது இரவு விருந்து அருந்துகிறார்கள். பூங்காக்கள், ஆற்றங்கரைகள் மற்றும் கடற்கரைகளில் சுற்றுலா போன்றவற்றிலும் ஈடுபடுகின்றார்கள். ஒவ்வொரு நகரமும் கிராமமும் தங்களுக்கே உரிய அணிவகுப்பு, கலை நிகழ்ச்சி, விளையாட்டு போட்டிகள், சமூக விழாக்கள் என்பனவற்றை இந்த நாளில் நடத்துகின்றன. இந்த நாள் உணர்வு பூர்வமான நாள். Le 14 ஜூயே என்பது வெறும் விடுமுறை நாள் அல்ல, அது சுதந்திரத்தின் பெருமையை நினைவுகூரும் நாள், குடியரசு மதிப்புகளை போற்றும் நாள், நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நாள், குடும்பம், நண்பர்கள், சமூகத்துடன் மகிழ்ச்சியை பகிரும் நாள். அதனால் தான் Le 14 ஜூயே என்பது பிரெஞ்சு மக்களுக்கு வரலாற்று பெருமை, தேசிய ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியான கொண்டாட்டம் ஆகிய மூன்றையும் இணைக்கும் மிக முக்கியமான தேசிய நாளாக கருதப்படுகின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன்.